ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். சுவையான புதினா சாதம் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 13 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 15 பல்லு பூண்டு, 18 முந்திரி, கருவேப்பிலை தேவையான அளவு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு அரை ஸ்பூன், தாளிப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 வரமிளகாய், புதினா ஒரு கட்டு. கடாயில் புதினா, உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. புதினா நல்லா சுண்டி இருக்கு. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். முந்திரியை நல்லெண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வடித்து வச்ச சாதத்தோட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். சாதத்தோடு நாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுனால இங்கே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கடுகும் கடலைப்பருப்பும் பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு வெந்ததும் வரமிளகாய், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா சேர்த்து வணக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வெந்ததும் இதோட மிக்சியில் அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டுற வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. இப்போது நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். புதினா வணக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், தாளிப்புக்கும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. சாதத்தை நல்லா கிளறி விடுங்க. வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கமகமான வாசனையாக இருக்க புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்மன் டிலைட்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.